கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாகிலும் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு சிந்தை எப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையிலே நான் முன்னேற வேண்டும், என் வாழ்க்கையிலே நான் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நிலைமைகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறதாக காணப்பட வேண்டும். வேத புத்தகத்தில் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், யாபேஸ் என்ற ஒரு மனுஷன், யாபேஸ் என்று சொன்னால் துக்கத்தின் மகன் என்ற அர்த்தம். தன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார்கள். பாருங்கள், யாபேசுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துக்கம் இருந்தது என்று சொல்லி பாருங்கள். துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நான் எப்படியாகிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் எப்படியாகிலும் முன்னேற வேண்டும், நான் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், அதுவும் என்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே நான் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்கிற சிந்தை எண்ணம் அவருக்கு இருந்தபடியினாலே அவன் தேவ சமூகத்தில் கேட்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய சிந்தையிலே நான் ஏன் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், நான் ஏன் இன்னும் துக்கத்தோடு வாழ வேண்டும், நான் இன்னும் ஏன் கஷ்டத்தோடு வாழ வேண்டும், நான் இன்னும் ஏன் வறுமையோடு தரித்திரத்தோடு கூட வாழ வேண்டும், என் தேவன் நினைத்தால் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்கிறான். தேவனுடைய உரிமையோடு கூட கேட்கிறான். தேவனுடைய அன்போடு கூட கேட்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் இருக்க முடியும், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதாக அவனுக்குள்ள அந்த சிந்தை இருந்தபடினால்தான் அவர் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல இடம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறது தவறு இல்லை. நம்ம ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறது தவறு இல்லை. நம்ம நல்ல ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறது தவறு இல்லை. நான் ஒரு நல்ல கார் வாங்க வேண்டும் என்று நினைப்பது தவறு இல்லை. என் பிள்ளைகள் எல்லோரும் நல்ல உயர்கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிற நினைவுகள் தவறு இல்லை. நினைக்கணும். ஏன்னா நீதிமானுடைய ஆசை நன்மையே என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமானுடைய ஆசை நன்மையே. நம்ம ஆசைப்படணுங்க. நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படணுங்க. தேவனை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படணுங்க. நான் நல்ல உடை உடுத்தணும்னு ஆசைப்படணுங்க. நான் நல்ல நிலைமைக்கு இருக்கணும்னு ஆசைப்படணுங்க. என் சத்துருக்களுக்கு முன்னாடி, என்னை எதிர்த்து பேசுறவர்களுக்கு முன்னாடி, என்னை அசிங்கப்படுத்துறவர்களுக்கு முன்னாடி, இவெல்லாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான், இவெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான், இவன் வாழ்க்கையில் எப்படி முன்னேறான் பார்க்கலான்னு நினைக்கிறவர்களுக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்கிற நீங்கள் ஆசைப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமானுடைய ஆசை நன்மையே என்று வேதம் சொல்கிறது. அதே வேதத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதாக தேவனுடைய வார்த்தையானது சொல்லுது. பாருங்கள், தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி கேட்கிறார். சாலமோனே என்று தேவன் தரிசனமாகி சாலமோனிடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொல்லி வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் கேட்கிறார், சாலமோனே, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் கேட்கிறார். சாலமோனிடத்தில் கேட்கிறார், நீ விரும்புகிறத என்கிட்ட கேளுப்பா, நீ என்னப்பா விரும்புகிற கேளுப்பா. அவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே, ஏன்னா என்னுடைய விருப்பம் அது மட்டும்தான் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளையே, உன் விருப்பம் என்ன? மனுஷனிடத்தில் உன் விருப்பத்தை தெரிவிக்காதே. மனுஷனிடத்தில் உன் விருப்பத்தை சொன்னால் அது நிறைவேறாது. ஆனால் தேவனிடத்தில் உன் விருப்பத்தை சொன்னால் அது நிறைவேறும். தேவ சமூகத்தில் உன் விருப்பத்தை சொல்லு. ஆண்டவரே, நான் ஒரு வீடு வாங்க வேண்டும் ஆண்டவரே, நான் ஒரு கார் வாங்க வேண்டும் ஆண்டவரே, நான் ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டும் ஆண்டவரே, என் சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே, நான் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை அபிஷேகம் பண்ணுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும் ஆண்டவரே, நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தேவனிடத்தில் உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே,
தேவன் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி. வேத புத்தகத்தில் யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு மனுஷன் 38 வருஷமாய் அவன் விரும்புகிறான், நான் சுகமாக வேண்டும், நான் விடுதலையாக வேண்டும், நான் நடக்க வேண்டும், எல்லோரை போல நான் ஆரோக்கியமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவருடைய விருப்பத்தை 38 வருஷமாய் எந்த மனுஷனும் நிறைவேற்றவில்லை. ஆனால் அவருடைய விருப்பத்தை தேடி இயேசு வந்தார். அவன் விரும்புகிற விருப்பத்தை தேடி இயேசு வந்தார். அவன் ஆண்டவர் கேட்கிறார். அங்கே வாசித்து பாருங்கள். யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று தேவன் கேட்கிறார். அவனுடைய விருப்பத்தை தேவன் அறிந்தார். அவன் சுகமாக வேண்டும் என்று விரும்பிதான் அந்த பெதஸ்தா குளத்தில் நவுந்து வந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய விருப்பத்தை அறிந்திருக்கிறார். அவனுடைய விருப்பத்தை அறிந்தபடினால தான் அவனை தேடி இயேசு வந்தார். இன்றைக்கு உங்கள் விருப்பத்தை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய மனதின் விருப்பங்களை தேவன் அறிந்திருக்கிறார். நீதிமானே, தேவனுடைய பிள்ளையே, இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானே, ரட்சிக்கப்பட்ட நீதிமானே, உங்கள் விருப்பத்தை என் தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் சிந்தையில் நீங்கள் நினைக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் நீங்கள் விரும்புகிறதை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இருந்து நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலை தேவன் அறிந்திருக்கிறார். என் தேவன் நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானே, நல்ல விஷயங்களை விரும்புங்க. தேவ சமூகத்தில் நல்ல விஷயங்களை கேளுங்க. ஏன்னா தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினால நீ எவைகளை கேட்டாலும் நான் தருவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்வார். உங்களுடைய விருப்பத்தை என் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கேளுங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே, என் எதிர்காலத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நாளைக்கு நான் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் கேட்கணும். தேவ பிள்ளைகளே, தேவன் அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் வேத புத்தகத்தில் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு கேட்டவங்க சிலர் தாங்க. யாக்கோபு என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது இரவெல்லாம் அழுவுறான். யாக்கோபு என்று சொன்னால் எத்தனை என்று பேரு, திருடன் என்று பேரு. நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு திருடன் என்ற பேரோடு கூட அவமானத்தோடு கூட வாழ்ந்திருக்கணும், எத்தனை என்ற பேரோடு கூட வாழ்ந்திருக்கணும். யாக்கோபு போராடுகிறான், இரவெல்லாம் போராடுகிறான். தேவரே, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, நான் உம்மை விட மாட்டாண்டவரே, நான் உன்னை போக விட மாட்டாண்டவரே. இரவெல்லாம் போராடுகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24 28 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பொழுது விடுகிறது, என்னை விடுப்பான்றாரு. இல்ல, நான் உங்களை விட மாட்டேன், என்ன ஆசீர்வாதத்தாலுடைய நான் உங்களை விட மாட்டேன், என்னை நீர் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் என்று கதறுகிறான். ஆண்டவருடைய கால்களை பிடித்து கதறுகிறான், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மனிதர்களால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, நான் இருக்கிறேன், மாமனாரால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, யாராலும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீர்தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எதிர்காலங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவே, என் எதிர்காலம் உம்மிடத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் வாழ்க்கையின் எதிர்காலம் உம்மிடத்தில் இருக்கிறது, இல்லை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று சொல்லி யாக்கோபு புலம்புகிறார், கதறுகிறார். இரவெல்லாம் சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தையை தான், என்னை ஆசீர்வதியும் ஐயா, என்னை ஆசீர்வதியும் ஐயா என்று சொல்லி கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவனுடைய பெயரை மாற்றுகிறார். இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுக்கு பெயரை வைத்து தேவன் அந்த ஸ்தலத்திலே தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனோடு கூட போராடுகிறவன் என்ற அர்த்தமாம், தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம். நாம் தேவனோடு கூட போராடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. தன் தகப்பனிடத்தில் என்னை ஆசீர்வதியும் என்று நாம் பிள்ளைகளாய் கேட்கிறோம். ஆசீர்வதியும் என் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துவார். நீங்களும் நானும் முன்னேற்றத்தின் பாதைகளே கடந்து போவோம். இதே வாழ்க்கை நாம் வாழப்போவது கிடையாது. இதை காட்டிலும் மேலான வாழ்க்கையை, இதை காட்டிலும் மகிமையான வாழ்க்கையை என் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது,
எவரையும் மேன்மைப்படுத்துவோம், எவரையும் பலப்படுத்துவோம், அவருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு படிப்பு அறிவு இல்லாத ஒரு பேதுரு, மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற பேதுரு, மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற யாக்கோபு, மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற யோவான், அவருடைய சிஷ்யர்களில் அநேகர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தால் அவருடைய பெயர்கள் தெரிந்திருக்காது. இயேசுவின் சிஸ்டர்களாய் மாறின பின்பு உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ பேதுருவை அறிந்திருக்கிறார்கள், யாக்கோபை அறிந்திருக்கிறார்கள், யோவானை அறிந்திருக்கிறார்கள். மீன் பிடித்தவர்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி தேசம் அறியும்படி தேவன் வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன ஜாதி என்று யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? நான் இந்த ஜாதியில் பிறந்துட்டேனே, நான் படிப்பறிவு இல்லாத பிறந்துட்டேனே, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, நான் இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேனே, நான் ரொம்ப இப்படி இருக்கிறேனே அப்படி இருக்கிறேன்னு சொல்லி உங்களை குறித்து நீங்கள் நொந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவன் நினைச்சா சாதாரணமான மனுஷனை எடுத்து உயர்த்த அவரால் முடியுங்க. வேத புத்தகத்தை வாசித்து பாருங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவன் உயர்வுகளை கொடுத்திருந்தார். ஆமேன், ஸ்தோத்திரம். தாவீது ஆடுதான் மேய்த்து இருந்தாரு, ஆனா ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் ராஜாவாய் மாத்தினாரு. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராஜாவாய் தேவன் மாத்தினாரு. கர்த்தர் நினைச்சா உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்ற முடியும். தேவன் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா உங்க வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த முடியும். உன்னதத்தில் உங்களை உட்கார வைக்க முடியும். தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் சோர்ந்து போகிறோம், என்னாலலாம் முடியாது, நான் இதே நிலைமையில தான் என் வாழ்க்கையில் இருப்பேன் நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்க. அந்த சிந்தனையை முதல் மாற்றுங்க, அந்த எண்ணத்தை முதல் மாற்றுங்க. நம்மோடு கூட இருக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பூர்ணர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் எவ்வளோ வல்லமுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நினைச்சா நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். விசுவாசத்தோடு இன்றைக்கி நம்ம கேட்கலாம். யாபேசு கேட்டார், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்டார். யாக்கோபு கேட்டார், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. அதே வார்த்தை இன்றைக்கி நாம் தேவ சமூகத்தில் கேட்போம். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஏசப்பா, என் நிலைமை மாறும் ஆண்டவரே, நான் முன்னேறணும்னு சொல்லி எல்லாம் கேட்பீங்களா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. என் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் ஆண்டவரே, இதே நிலைமையில் நான் இருக்கக்கூடாது, இதே நிலைமையில் நான் இருக்கக்கூடாது. வறுமையோடு, தரித்திரத்தோடு, கஷ்டத்தோடு நான் இருக்கக்கூடாது. என் சூழ்நிலை மாறணும், என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை தரம் உயரணும். ஏசப்பா, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, என்னை ஆசீர்வதின்னு எல்லாம் கேளுங்க. என்னோடு கூட சேர்ந்து கேளுங்க. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். விடாதீங்க ஆண்டவர் சமூகத்தில். யாக்கோபை போல போராடுவோம். அவன் தேவனோடு கூட போராடுகிறவன், தேவனோடு கூட போராடுகிறவன். லீபா லாக்கா ரா தூடா பாதாரா, இஸ்ரவேல் என்று தேவன் மாற்றினார். தேவனோடு போராடுகிறவன். லீபா தா ராக்கா தூடா தா லாபாரா, தேவனோடு போராடுவோம். ஷீகா தா ராக்கா தூடா தா ராபாலா துடா, லீபோ ரீகா தா ரமானா துடா. நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் ஆண்டவரே, நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் ஆண்டவரே, நான் வெட்கப்படுத்தப்பட்டு நிற்கிறேன் ஆண்டவரே, அப்பா நான் கேவலப்படுத்தப்பட்டு நிற்கிறேன் ஆண்டவரே, அற்பமாய் நான் எண்ணப்படுகிறேன் ஆண்டவரே. என் தேவனே என்னை உயர்த்தும், என் தேவனே என்னை ஆசீர்வதியும், என் தேவனே என் எல்லைகளை பெரிதாக்கும், என் தேவனே என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். போதாது இந்த ஆசீர்வாதம், போதாது இந்த உயர்வு, போதாது போதாது, இன்னும் அதிகமாய் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் உம்மை விடுவதில்லை. ஷக்கா ராக்கு துடா கரா மக்கா துடா தலபா ஓ ரிக்கலமா ஷிக்கா துடா தரா மக்கா துடி யாந்தரா ஓ தபாலா ஹந்துரியா தல மௌரியா தல கரமன துரபா ஓ ரிபோ துகா ரபா லாது ஹூ திஹாந்த ராக்கலதோ லிபோ தி கரமன துடா தரக்கலதுபா. உயர்த்துகிற ஆண்டவர், உயர்த்துகிற தேவன். ஷீகாதலா போத்வரிகாதலபா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்கப்பா, என்னை நேசித்தவங்களாம் என்னை வெறுக்கிறாங்கப்பா. என்கிட்ட பணம் இல்லை ஆண்டவரே, என்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை ஆண்டவரே. அப்பா, இதனால் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்கப்பா. நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. எங்களை உயர்த்துங்கப்பா. என் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் ஏசப்பா. நான் உங்களை பிடித்து கொண்டு ஏசப்பா, என்னை கைவிடாதீங்க ஏசப்பா. எங்களை ஒரு நாள் கைவிடாதீங்க ஏசப்பா. இன்னும் என் வாழ்க்கையில் எனக்கு நான் உயர்வை பார்க்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் ஒரு மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. நீங்கள் அற்புதம் செய்கிற தேவனப்பா. தேவரே, என்னை ஆசீர்வாதம், என் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. நானும் ஒரு சொந்தமான இடத்தை வாங்கணும், நானும் ஒரு சொந்தமான வீட்டை கட்டணும், நானும் சொந்தமான வாகனங்களை வாங்கணும். என் எல்லையை பெரிதாக்கி தாங்க ஆண்டவரே. என் சத்துருக்கள் எல்லோரும் நிந்திக்கிறார்களே,
அப்பா என்னை உயர்த்துங்கப்பா, என்னை உயர்த்த உம்மால முடியும் ஆண்டவரே. என் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உம்மால முடியும் ஆண்டவரே. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? யாரிடத்துல எங்களால் போக முடியும்ப்பா? உங்களை விட்டா வேற கதி எங்களுக்கு கிடையாதப்பா. ரபாலா கராது நாபாதா லாபா. என்னை கைவிடாதபடி என்னை நடத்துவீராக ராஜா, நடத்துவீராக ராஜா. அப்பனே எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை தேவன் செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.